வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எஸ்ஐஆருக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம் அது முடிஞ்சு நாங்க அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னுட்டு வழக்கு தொடுப்பது இன்னைக்கு அநேகமா அது வழக்கு ஃபைல் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலி அதை கொண்டு போய் இன்றைக்கு காலையில தருமபுரியில் நடந்த திருமணத்துல முதலமைச்சர் பேசுகிறார். பாஜக தேர்தல் ஆணையத்துக்கு நோக்கம் இருக்கிறது, பாஜக உள்நோக்கத்தோடு செய்கிறது. இதற்கு அதிமுக இன்றைக்கு துணை போயிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நல்லெண்ண காவு கொடுக்கிற இடத்திலிருந்து இரட்டை வேடம் அம்பலப்பட்டிருக்குன்னு அதை சார்ஜா வைக்கிறாரு. எஸ்ஐஆர் அதாவது இன்றைக்கு இரவு 12 மணியோடு தமிழ்நாட்டில் எல்லாருடைய வாக்குகளும் ஃப்ரீஸ் பண்ணப்படும் என்பதே ரொம்ப அபாயகரமா நமக்கு தெரியுது. எப்படி பாக்குறீங்க சார் இதற்கு எதிரான அரசியல் குரல்கள் அணிதிரட்சி? எஸ்ஐஆருக்கு எதிரான அரசியல் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லைங்க. இன்றைக்கு இருக்கிற சூழல்ல உச்ச நீதிமன்றம் சரியான முடிவுகள் எடுக்கிறதே இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஏற்கனவே எஸ்ஐஆர் தொடர்பான எந்த வழக்கிலையும் அவங்க உறுதியான முடிவு எடுக்கல. ஆதாரை கண்டிப்பா சேர்க்கணுங்கிற உத்தரவும் அதுல இல்லை. ஆதார் அதோட சேர்த்து பெரிய டாக்குமெண்ட்டை கொடுக்கலாம், பெரிய டாக்குமெண்ட்டை வச்சாதான் ஆதாரே ப்ரூஃப் ஆகும் அப்படின்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. பொலிட்டிக்கலாக ஃபைட் அவுட் பண்ணுறது தான் இதில் ஒரே கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னு நான் அப்படிதாங்க நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒன்று வாக்காளர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், இன்னொன்று இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் விடுபடுதல் ஆர்பிட்டரியாக இல்லாமல் தடுக்கலாம். சரி, எங்களோட பொலிட்டிக்கல் ட்ரைனிங் வாக்காளர் பட்டியல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்களோட ஸ்கூல் டேஸை தாண்டி, அதாவது கொஞ்சம் 10th 11th வர்ற பையங்க அவங்கள அரசியலில் ஈடுபடுத்தும் போது அந்த காலத்து திமுக சார்பு மன்றங்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல்ங்கிற பணியை தான் கொடுப்பாங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருப்போம். ரஃப்லி ஒரு 500-700 ஓட்டு மொத்த வாக்காளர் எண்ணிக்கை அப்போ ரொம்ப குறைவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு வீடாக போய் சரி பார்ப்போம். நம்ம பகுதிகள் நமக்கு தெரிந்த பகுதி, ஒரு கிராமம்னு எடுத்துங்களேன், ஒரு 2 தெருவில் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க. 2 தெரு இல்லைன்னா 3 தெருவில் பார்ப்போம். பார்க்கும்போது இறந்து போனவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள விடுபடுறதுக்கு ஒரு ரெட் லைனில் கோடு போட்டுருவோம். மாறி போனவங்க கிராமங்களில் கம்மியாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அது சொந்த வீடு, அதே வீட்டில் தான் இருப்பாங்க. யாராவது அபூர்வமாக அந்த 21 வயசு, அப்போ ஓட்டு போடுற வயசு, வெளியூர்களில் வேலைக்கு போய் விடுபடுதல் இருக்கும். இது ரொம்ப அபூர்வமான விஷயம். மைக்ரேஷன் அந்த காலத்தில் பெருசாக கிடையாது. அதாவது ஊரை விட்டு தள்ளி போய் வேலை பார்க்குற சிஸ்டம்ங்கிறது ரொம்ப கிடையாது. கண்டிப்பாக இறந்து போனவங்க லிஸ்ட்டை எடுக்கணும். செத்து போனவங்க பேரில் ஓட்டு அப்படிங்கிறத அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பாட்டே உண்டுங்க, செத்தாரை மண்ணாகி செல்லாகி போனவரை புத்துயிரை தான் அளித்து பொய்ச்சீட்டு போடுவதற்காய் சத்திரத்து பண்டார சாமிகளை தேடுகிறார்கள் அப்படிங்கிற பாட்டே இருக்கு. என்னால ஞாபகம் இருக்காது. பொய்ச்சீட்டு போடுறதுக்கு யாரை தேடணும்னா, வாக்குரிமை இல்லாத சத்திரத்து பண்டார சாமிகளை தேடுறது. எல்லாம் நான் சொல்றேன் 60-65 காலகட்ட பாடல்ங்க. இது பசுமையான நினைவில் இருக்கு. இதுதான் அந்த காலம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி முன்னேறிடுச்சு. இப்போ இதெல்லாம் சரி பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்போ பூத் ஸ்லிப் எழுதிட்டு இருந்தோம், இப்போ பூத் ஸ்லிப் கிடையாது. அப்போ வாக்காளர் பட்டியல் திருத்தம் எப்போதுமே தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. சிறப்பு திருத்தம் அது இந்தியாவில் இது வரைக்கும் 8 வாட்டி பண்ணியிருக்காங்க. 8 வாட்டி பண்ணும்போதுங்க பீகார் சேர்த்து இப்போ 7 வாட்டி பண்ணும்போது என்ன நடந்தது, பீகார்ல என்ன நடக்கலைங்கிறதே இதுல இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. 7 வாட்டியும் மத்திய அரசிதழில் ஆணை போட்டாங்க. அதாவது கெசட் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் நீங்க டேட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியும். உதாரணமா இப்போ நீங்க தொடங்கும் போது சொன்னீங்கல்ல, இன்று இரவோடு வாக்காளர் பட்டியல் ஃப்ரீஸ் ஆகுதுன்னு. அப்படி ஒரு ஃப்ரீசிங்க்கு ஒரு உத்தரவும், சிறப்பு வாக்காளர் திருத்தம் தொடங்குவதற்கான ஒரு உத்தரவும் கொண்ட ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ ஆகணும். சட்டம், நம்மளோட தேர்தல் சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இருக்கு. பீகார்லேயே அது கடைப்பிடிக்கல. சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி கேட்டப்ப சுப்ரீம் கோர்ட் அது ஒன்றுக்காகவே அதுக்கு தடை கொடுத்துருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் அதுவும் செய்யல. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப மெத்தனமா இருந்ததுங்க, உள்நோக்கத்தோட இருந்தேன், குற்றச்சாட்டாவே வைக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு என்ன ஆச்சு, பீகார்ல எஸ்ஐஆர், அதுல எவ்வளவு குளறுபடிகள் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை திருத்திட்டு தானே அடுத்த மாநிலங்களுக்கு வந்திருக்கணும், வரல. இப்பதான் பழைய வாக்காளர் பட்டியல் இப்பதான் தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதுல கண்டிப்பா வாக்காளர் பட்டியலில் ஏதோ சில விடுபடுத்தல்கள் இருக்கலாம், இல்ல தவறுகள் கூட இருக்கலாம். ஆனா அகில இந்திய அளவுல
பிரதம மந்திரி எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பல மாநிலங்களில் இப்ப தேர்தல் வருது. பீகார்ல தேர்தல், நமக்கெல்லாம் தெரிஞ்ச வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா. தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்றதுனால என்ன குடிமொழிகிறோம்? எதுக்கு இந்த அவசரம்? இதை வந்து இப்போ தொடங்கி டிசம்பர் மாதம் வெளியிட போற வரைவு பட்டியல் டிசம்பருக்கு பதிலாக ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதமோ வெளியிடுறதுனால என்ன மாறிட போகுது? மத்திய அரசாங்கம் மாறிட போதா? மாநிலத்தில் ஒரு தேர்தல் நடந்து முடிய போகுது, அவ்வளவுதானே. அப்பவும் எல்லாருமே வாக்காளர் பட்டியலை சரி பார்ப்பாங்க. நீங்க என்ன சரி பார்க்குது, நாங்களே பார்த்துருவோம். அது எல்லா கட்சியுமே சொல்றோம். அப்போ நோக்கத்தின் பேர்ல சந்தேகம் இருக்கு நமக்கு. சார் நடத்துற உரிமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்குங்க. ஏன்னா நம்ம 7 வாட்டி நடத்திருக்கோம்ல, 8 வாட்டி நடத்தியாச்சுல. ஸோ அதுல நம்ம சந்தேகமே பட முடியாது. தேவையா? கண்டிப்பா தேவைங்க, காலத்தின் தேவைதான். ஆனா நடத்துகிற முறை, டியூ ப்ராசஸ், அது வந்து சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இருக்கணும். சரிங்க, இவங்க எல்லாம் வேணுக்குன்னே சந்தேகத்தை கிளப்புறாங்க, தேர்தல் ஆணையத்து பேர்ல குற்றச்சாட்டுறதே இவங்களுக்கெல்லாம் வாடிக்கை. தொடர்ந்து வந்து இது மூலமாக ஒரு அச்சத்தையும் சந்தேகத்தையும் உற்பத்தி செய்யறதுக்கு, ஏற்படுத்துவதற்கு கட்சிகள், எதிர்கட்சிகள் முயற்சிக்கின்றன. காங்கிரஸ் தலைமையில இப்படி நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா, இந்த 7 வாட்டி நடந்தது இல்லை. அப்ப ஏன் யாருமே எந்த குற்றச்சாட்டும் வைக்கல? போன முறை வந்து சென்னையில, தமிழ்நாட்டில் நடந்த திருத்தத்திலையும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. செய்தியா கூட அது வரலைங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்து பேர்ல சந்தேகமே இல்லை. அப்போ நடுவில் எத்தனை விதமான ஆட்சிகள் நம்ம பார்த்தோம்ல. இந்த 7 வாட்டியும் குறைந்தபட்சம் 3 ஆட்சிகள் இருந்திருக்குங்க. ஒரு விபி சிங் ஆட்சி இருந்திருக்கும், ஒரு காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கும், ஒரு வாஜ்பாய் ஆட்சி இருந்திருக்கும். அப்பெல்லாம் வராத சந்தேகம் இப்ப ஏன் வருதுன்னா, உண்மையிலே நமக்கு தேர்தல் ஆணையத்து பேர்ல நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. அவங்க நடந்துக்கிற முறை, ஆணையர்களை நம்ம தேர்ந்தெடுத்த விதம், சுப்ரீம் கோர்ட் பேர்லயும் நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. உண்மையான ரீசன் வந்து இதுதாங்க. அப்ப டிவிஷன் ஆஃப் ட்ரஸ்ட். இதுல இன்னொன்னு, தேர்தல் ஆணையம் சிட்டிசன்ஷிப்பை பார்க்கறத எப்படி சிட்டிசன்ஷிப்பை பார்க்க வேண்டிய உள்துறை அமைச்சர் விட்டுட்டு உட்கார்ந்துருக்குன்னு ஒரு கேள்வி வருது. அடிப்படையில சிட்டிசன்ஷிப்பை வேலிடேட் பண்றது உங்க வேலையே இல்ல, கடந்த 7 முறையும் இது நடக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா சார்? அது வந்துங்க அதோட இன்டர்னல் ப்ராப்ளம். வாக்காளர்ங்கிறவரு கண்டிப்பாக இந்திய குடிமகனா தான் இருக்கணும் இல்லையா? இந்திய குடிமகன் இல்லாதவர் வாக்காளரா இருக்க முடியாது. இந்திய குடிமக்கள் இல்லாதவங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் சில லட்சங்கள் இந்தியா முழுசும் வாக்காளராக இருந்தா கூட அந்த வாக்காளர் பட்டியல் இம்பியூர் தான். ஆனா அதை யார் செய்யணுங்கிறதுல தான் இந்த கேள்வி வருது. அப்ப இந்த நாட்டில் வேற நாட்டு குடிமக்கள் இருந்திருந்தா அவங்கள வந்து கண்டுபிடித்து உரிய சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? கடமை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு இருக்கு, எம்ஹெச்ஏக்கு இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு நிச்சயமா இல்லை. அதுக்கான ஒரு வாய்ப்பே அவங்ககிட்ட கிடையாது. அப்படியான ஒரு அமைப்பு கிடையாது, அப்படியான அதிகாரிகள் கிடையாது. காரணம் என்னன்னா, திருப்பியும் வந்து மாநில அரசோட ஊழியர்கள் தான் இதை நடத்த போறாங்க. திமுக அரசோட ஊழியர்கள் தான் நடத்துறாங்க. திமுகவுக்கு என்ன சந்தேகங்கிற கேள்வி அர்த்தமற்ற கேள்வி. என்னன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார் பணியில ஈடுபட போறாங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்களால சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கானா? இல்லை. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அப்படின்னா தான் ஒவ்வொரு மாநிலமே அதை செஞ்சுட்டு போயிடலாமா? அப்போ நீங்க வந்து வெளிநாட்டவரெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லையா? அந்தந்த மாநில பொறுப்புல விட்டு போக வேண்டியதானே. சரி, வெஸ்ட் பெங்கால்ல இவர் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர், பிஜேபி. நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க. இந்த ஒரு மாநிலத்துல தான் பிரச்சனை இருக்கு, வேற எந்த மாநிலத்திலயும் வந்து பிரச்சனையே இல்லைன்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பிற மாநிலங்களையும் இருக்கு. அப்போ வெஸ்ட் பெங்கால்ல இயல்பாக இருக்கக்கூடியவங்க பங்களாதேஷிஸ், ஏன்னா வங்க மொழி. தமிழ்நாட்டில் இயல்பா இருக்கக்கூடியவங்க இலங்கை தமிழர்கள், ஏன்னா மொழி. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில சிறப்பு விஷயங்கள் இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. பக்கத்து நாடு என்னங்க 1947 பிறகு உருவான நாடு. இன்னும் சொல்ல போனால் சில மாநிலங்கள்லாம் நமக்கு வந்து ஈவன் 60களில் கூட வந்திருக்கு. நம்ம பாண்டிச்சேரி எப்போ வந்தது, கோவா எப்போ வந்தது, ஹைதராபாத் எப்போ வந்து நம்மளோட சேர்ந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்குலாம் ரொம்ப பின்னாடி. அப்போ மிக இயல்பாக ஏற்கனவே அங்கு இருந்த கோவாவுக்கு அருகாமையில் இருந்தவர்கள் இப்படி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அருகாமையில் இருந்த நாடு இருப்பாங்க, இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனா அவர்களை வந்து நம்ம இனங்கண்டு
இத்தனை வருஷமா, அதாவது கிட்டத்தட்ட 1950ல இருந்து இந்த கணக்கு எடுத்தீங்கன்னா, இல்ல 55ல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா அவங்கள நம்மளால கண்டுபிடிச்சு நீக்கவே முடியலையா? 2014ல இருந்து பிஜேபி அரசு தானே இருந்தது. அப்ப 2014ல இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கிற கேள்வி வரும்ல. இப்ப நாமசூத்ரா கம்யூனிட்டிங்க வெஸ்ட் பெங்கால்ல, அது அப்படியே அந்த கங்கை கரையிலேயே டிராவல் பண்ணி மீன் பிடிக்கிறது அவங்களோட தொழில். அவங்கள பிஜேபி எப்படி உள்ள இழுத்துது அப்படின்னா, உங்களையெல்லாம் நாங்க சிட்டிசன் ஆக்குறோம்னு சொல்லி தான் உள்ள இழுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப அவங்க எதிராயிட்டாங்க. முதல் முறை பெங்கால்ல பெரிய அளவுக்கு பிஜேபி கெயின் பண்ணது காரணமே அந்த கம்யூனிட்டி தான். இப்படி பிஜேபியோட டியூனுக்கு ஏத்த மாதிரி தேர்தல் ஆணையம் நடனமாடுவதால் தான் இந்த ட்ரஸ்ட் டிபிசிட் வருது. நமக்கு நம்பிக்கை குறைபாடு வருது. சேஷன் காலத்து தேர்தல் ஆணையமா இருந்திருந்தா நம்பிக்கை குறைபாடு வந்தே இருக்காது. சேஷன் காலத்து தேர்தல் ஆணையத்துல இந்த இதெல்லாம் அவர் செஞ்சிருப்பாரானே ரொம்ப சந்தேகம். என்னன்னா, எனக்கு இந்த உரிமை இல்லைங்க, நான் புக் படி தான் போவேன், நான் எப்படி சிட்டிசனை வெரிஃபை பண்ண முடியும், எங்ககிட்ட என்ன அதுக்கான அமைப்பு இருக்கு, அதெல்லாம் உங்க வேலை எங்க வேலை கிடையாதுன்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லுவாரு. ஞானேஷ்குமார் பீரியட்ல அவர் சொல்ல மாட்டேன்றாரு. அதனால ஏற்படுற நம்பிக்கை குறைபாடு தான் எல்லாமே. ஏன்னா சிட்டிசன்ஷிப்புக்குன்னு ஒரு ஆவணம்னு ஒண்ணு இது வரைக்கும் இல்லைங்கிறது தான் சிக்கல். அப்படி ஒரு நம்மகிட்ட இல்லைங்க. ஆக்சுவலா பிராக்டிகலா முதல்ல இருந்தே இல்ல. முதல்ல சார் இப்ப இவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் டெபிசிட் அப்படிங்கறத எல்லோரும் எழுப்பும் பொழுது அதிமுக அதை தீவிரமாக நம்புகிறார்கள். சார்னாலே ஏன் உங்களுக்கு அச்சம்னு பேனர் எல்லாம் வைக்கப்படுகிறது. எடப்பாடியார் அதை கேள்வி எல்லாம் எழுப்புகிறார். ஜெயக்குமார் இப்போ ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு காலையில கூட வச்சு இதுல கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த கள்ள ஓட்டு அது சார்ந்த விஷயங்கள் திமுக அட்வான்டேஜா போகக்கூடாது அப்படின்னா அதை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு அதிமுகவினுடைய கருத்தை வலியுறுத்துகிறார். அப்ப அதிமுகவுக்கு எங்கிருந்தோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அந்த ஒலிக்கீட்டுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? ஒலிக்கீட்டுக்கான காரணம் பிஜேபியோட உறவு தான், அதுல சந்தேகம் கிடையாது. ரெண்டாவதுங்க, இந்த கள்ள ஓட்டு சம்பந்தமா இப்போ சென்னை மேயர் இருக்காங்கல்ல பிரியாமா, அவங்களோட தாத்தா என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் செங்கை சிவம், பழைய எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ. சென்னாரெட்டி காலகட்டத்தில் செங்கை சிவம் மற்றும் பருதி இளமலதி இப்படி நிறைய பேர் இருக்குங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர். இவங்களுக்கெல்லாம் செனட்டு சிண்டிகேட் எல்லாத்துலேயுமே அவர் மெம்பர்ஷிப் பதவி போட்டு கொடுத்தாரு. ஆளுங்கட்சி அதிமுக. அப்போ அதை விட்டு நிறைய பாராட்டு விழாக்கள் அதெல்லாம் நடக்கும்போது அவங்களோட நான் டிராவல் பண்ணுவேன், நானும் இப்போ கவர்னர் பிரதிநிதிங்கிற முறையில். அவங்க சும்மா நல்லா அவங்க ஃப்ரீயாக பேசலாம். கள்ள ஓட்டு எப்படி போட முடியும், கள்ள ஓட்டுனால ஜெயிக்க முடியுமா இப்படிலாம் பேசும்போது செங்கை சிவம் என்ன சொன்னார்னா, கள்ள ஓட்டெலாம் போட்டு நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க, எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை வர்ற வரைக்கும் ஒரு மாதம் 25 நாள் ஆகி போயிடும். இப்போ நம்ம கட்சிக்காரனே என்ன பண்ணுவான்னா, ஆனால் கள்ள ஓட்டு போடுறதை நீங்கள் அனுமதிக்கவே இல்லை, நான் மட்டுமே 20 ஓட்டு போட்டிருப்பேன், நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, போச்சுண்ணே ரொம்ப கஷ்டம்ண்ணே ஜெயிக்கிறது அப்படின்னு அதைரியப்படுத்துவாங்க 20 நாளும். சரி என்ன மாதிரி ஒன்று பண்ணுங்கடான்னு சொல்லி விட்டுறது தான், அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுக்கறதா. கள்ள ஓட்டால ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப சிம்பிள் ரீசன் என்னன்னா, அடையாள மைய அழிக்கலான்னு சொல்றதே அபத்தமான ஒரு வாதம். அதை அழிக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு சில தவறுகள் நடக்கலாம், ஆனா ஆர்கெஸ்ட்ரா, அதாவது டிசைன் பண்ணி கள்ள ஓட்டு. உதாரணமா இந்த தொகுதியில 15,000 கள்ள ஓட்டை நான் போட்டிருக்கேன், அதனால ஜெயிச்சுட்டேன். சில படங்கள்ல, அந்த காலத்து படங்கள்ல வருங்க, ஓட்டு சீட்டு போடுற முறையில எங்க ஏரியால தான் உனக்கு எதிராக எல்லா ஓட்டையும் உள்ள திணிச்சோமா. அதெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டம். இன்னைக்கு தேதிக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ கள்ள ஓட்டு போட்டு யாரோ ஒருத்தங்க ஜெயிக்க போறாங்க, அது அதிமுகவோ திமுகவோ, அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. மாற்று ஓட்டு, அதாவது ஒருவர் இருக்காரு, அவருக்கு ஓட்டு இருக்கு, ஆனா அவர் நபர் இல்லை அங்க, இப்ப அவருக்கு பதிலாக இவரை கொண்டு வந்து விடுறோம். அப்போ ஒரு போலிங் பூத் டிபிக்கலா எப்படி இருக்கும், எல்லா கட்சிக்காரனும் ஏஜென்ட் போட்டிருப்பான். அப்போ மாற்று ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தன் வாரான், அவன் திமுக ஃபேமிலி சேர்ந்த ஒருவன்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான்னு அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, மிக இயல்பாக நம்ம எல்லா போலிங் பூத்லயுமே ஒரு 1000 ஓட்டுக்கு இத்தனை போலிங் பூத்துன்னு கணக்கு இருக்கும்போது ஒரு 200 ஓட்டு 100 ஓட்டு யார் போட போறா, எந்த வாக்காளர் 100 பேர் 150 பேர் வர போறான், காலையில எத்தனை பேர் வருவான், மத்தியானம் எத்தனை பேர் வருவான், இப்படி காலையில வந்துருவாங்க, திறந்த உடனே நிக்கிறவங்க வருவாங்க. இதெல்லாம் நமக்கே நல்லா தெரியுங்க. திடீர்னு எல்லாம் ஓட்டு போட்டுற முடியாது, விடமாட்டான், பெரிய சண்டை வந்துடும், வாக்கு சாவடியில பெரிய வெட்டுக்குத்து வந்துடும்.
வாய்ப்பே கிடையாது. நகர்ப்புற தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் அப்படி வாய்ப்பு அபூர்வமா அமையலாம். அப்பவும் அது வெற்றியை நோக்கியெல்லாம் போகாது. இந்த பேலன்ஸ் ஓட்டு சிஸ்டம் உண்டு. நாங்க வந்து இதுக்காகவே 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு தராசு காலகட்டத்தில் 89ல இது என்ன மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே போட்டோம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு போலிங் பூத்துல இவ்வளவு ஓட்டு இருக்கும். ஒரு 40-50 ஓட்டு கடைசியில பதிவாகாது. இப்ப பதிவாகாத ஓட்டை எல்லாருமா சேர்ந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் இவிஎம் வந்த பிறகு எல்லாருமா சேர்ந்து பகிர்ந்துக்குவாங்க. அப்போ எங்களுக்கே ஒரு ஃபோன் பண்ணி இந்த பாருங்க நீங்களாம் ஜெயிக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு 5 ஓட்டு பகிர்ந்து தந்துடுறோம் இப்படின்னு சொன்ன இடங்கள்லாம் இருக்கு. ஏன் ஊர்கள்ல இருந்து ஃபோன் வரும், சார் இப்படி சொல்றாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஆளுங்க. இதுவும் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. என்னன்னா ஒரு 50 ஓட்டு இருந்தா 10 ஓட்டு திமுகவுக்கு 10 ஓட்டு அதிமுக அப்படிதான் பிரிக்கவே முடியுங்க. இல்லைன்னா என்ன ஆறுதுங்க தேர்தல் ப்ராசஸே வந்து மிகப்பெரிய வன்முறையில போய் முடிஞ்சிடும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எப்போதுமே கிடையாது, எந்த கட்சி இருந்தாலும் கிடையாது. அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்துல திமுக எப்படி ஜெயிக்குது, திமுக ஆட்சி நடக்கும்போது அதிமுக எப்படி ஜெயிக்குது, ஒண்ணுமே இல்லாம வந்து ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் எப்படி எல்லாத்தையும் தோக்கடிக்கிறார் 40,000 ஓட்டுல, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ சாருங்கிறத பத்தி மட்டும் பேசணும். அப்ப அதிமுக இதுக்கு முந்தி என்ன பண்ணுச்சு, சார்ல என்னென்ன தப்புகள் இருக்குன்னு சொல்லி முதல் கூட்டத்துல அவங்க கொடுத்தாங்க, போய் பதிவு பண்ணாங்க டெல்லி கூட்டத்துல. இப்ப திடீர்னு டோட்டலா பிளேட்டே மாத்துறாங்க. சார் வந்து எல்லாமே திமுக தான், சாரை எதுக்குறவங்க யாருன்னு பார்த்தா திமுக தான்றாங்க. பிராக்டிக்கல் ப்ராப்ளமே நீங்க தீவிர திருத்தத்துக்கு ஆள்களை டெபியூட் பண்றதுக்கு இது வந்து ஏற்ற மாதம் அல்ல. ரொம்ப சிம்பிள் தான். எப்ப மழை வரும் என்ன ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. மழை வரலாம், புயல் வரலாம், வராமலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ நீங்க வந்து நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் எந்த முட்டாளாவது இந்த வேலையில ஈடுபடுவானா? பனி படர்ந்த மாதங்கள், அதனால வந்து இந்த மாநிலத்துக்கெல்லாம் விதிவிலக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்ப மழை படர்ந்த மாதங்கள்னு நமக்கு சொல்லக்கூடாதா? பின்னாடி வைக்கிறதுல என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது? அப்போ வந்து புயல் வெள்ளத்துல வந்து ஜனங்க கஷ்டப்பட்டாலும் இவன் வீடு வீடா போய் ஐயா உங்களுக்கு வாக்கு இருக்கான்னு கேட்பானா? எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவானா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஏற்பாடு. மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணுது, ஏன் தள்ளி போடுறதுல உனக்கு என்ன நஷ்டம் வந்துடும்? இந்தியா முழுசும் வந்து நடத்தித்தான் நான் தேர்தல் நடத்துவேன்னா அப்ப ஏன் போன தடவை தேர்தல் நடத்தினேன் 2024 எதுக்கு தேர்தல் நடத்தினேன்? இப்பவே 5 மாநில தேர்தல்ல அஸ்ஸாமை ஏன் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வைக்கலங்கிற கேள்வியும் இருக்கு. அஸ்ஸாமை ஏன் விட்டேன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அப்ப அந்த ரீசன் மத்த மாநிலத்துக்கு பொருந்தாதா? அப்ப இதுல கல்பிரிட் யாருங்க? கல்பிரிட் ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் யாரோட அப்பாயின்மெண்ட்? அவர் அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட். அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர் தான். அப்போ வந்து இந்த சந்தேகம் மிக இயல்பாக எல்லாருக்கும் வருது. இதை நிவர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சுங்க ஒரு தடவை, இது வந்து ஒரு பெரிய ட்ரஸ்ட் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சில ஆட்சேபனைகள் தெரிவிக்குது. அந்த ஆட்சேபனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. நிவர்த்தி செய்யறதுக்கு பதிலாக வந்து அது அழுத்தம் கொடுக்குது. அப்படி என்ன தேர்தல் ஆணையம்? வாக்காளனுக்காக தேர்தல் ஆணையமா, ஞானேஷ்குமாருக்காக வாக்காளனா? இந்த கேள்விக்கான விடை எங்க இருக்கு இதுல? கண்டிப்பா சார். ஏன்னா தேர்தல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு திருவிழா அப்படிங்கிறதுல இருந்து இப்போ ஒரு கலேபரமா ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாறுவது அப்படிங்கிறது எஸ்ஐஆரின் மூலமாகங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல் அடுத்தடுத்த நேர்காணலில் பேசுவோம். நேரத்துக்கு